தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட 50வது படம் 100வது படம் வந்து எப்பவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமா அமையணும். அந்த படம் தன்னுடைய ஃபிலிம் கரியர்ல வந்து ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில நடிகரோட 50வது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி அமைஞ்சு அந்த படம் வந்து எப்பவுமே ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆடியன்ஸ் சப்போர்ட் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 50வது திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு வரவேற்பு கிடைச்சு ஒரு மறக்கவே முடியாத ஒரு அனுபவமா வந்து அந்த 50வது படம் அமைஞ்சிரும். அந்த வகையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் ஜூன் 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன 1 வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா அடுத்தடுத்து வந்து அதுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் ரிவ்யூனால இந்த படம் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு படமா அந்த படம் அமைஞ்சிருச்சு. படத்தோட கதை வந்து ரொம்ப ஒரு பழைய கான்செப்ட் தான். தன்னுடைய பொண்ணை வந்து கெடுத்துடுறாங்க. அந்த பொண்ணை வந்து பழி வாங்குறதுக்காக அப்பா பண்ற ஒவ்வொரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கான்செப்ட் பழசா இருக்கலாம். ஆனா படத்தோட ஸ்கிரீன் பிளேவில் மிரட்டி இருப்பாரு இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன். இந்த படத்துல நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கம்புலி சார் இதனா வரைக்கும் அவரை பார்க்காத ஒரு விஷயத்துல ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் இப்படி நடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பிடிக்கல. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நடிச்சாதான் அந்த கதாபாத்திரத்தோட உண்மைத்தன்மை வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இவரை வந்து நடிக்க வச்சுதான் வந்து ஒரு அந்த படத்தோட இயக்குனர் சொன்னாரு. இந்த படத்தை பத்தி நம்ம இயக்குனர் நடிகருமான சசிகுமார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து மகாராஜா படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா அது ஒரு அறுது பழசான ஒரு கதை. வாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த படத்துல நிதிலன் சுவாமிநாதன் பண்ண ஒரு மேஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஸ்கிரீன் பிளேல வச்சே வந்து இந்த படத்தை வந்து அவருக்கு வந்து கொண்டு போன விதியும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து பெரிய லெவலில் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சசிகுமார் வந்து இன்டர்வியூல வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அவர் என்னதான் சொன்னாலும் இந்த மகாராஜா படம் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு பிளேஸ்மெண்ட் என்னைக்குமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கான 100வது நாள் செலிப்ரேஷன் நடத்தினாங்க. அதே மாதிரி இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி விஜய் சேதுபதியோட பிலிம் கரியர்ல இந்த படம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதிக்கு 50வது படம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா அமைஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் எந்த படம் ரிலீஸ் பண்ணல. காரணம் என்னன்னா இந்த படத்தோட எஃபெக்ட் வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வித்தின் டாப் 10 ரேங்க்குள்ள வந்து இந்த படம் வந்து இருந்ததுனால இந்த படத்தை வந்து நிறைய ஃபாரின் ஆக்டர்ஸ் ஃபாரின் வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஸோ இந்த ஆச்சரியத்தை தான் பார்த்துட்டு தான் இந்த படத்தை எப்படியா சைனாவில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. பெரிய லெவல்ல வந்து சைனால வந்து இந்த படம் நவம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 40,000 ஸ்கிரீன்ல வந்து ஒரே நாள் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆன 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஜா பண்ண ஒரு முக்கியமான ஒரு சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு 2018 ரிலீஸ் ஆன நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன 2.1 சொல்லப்படுற அந்த படத்தோட வசூலை வந்து 3 டேஸ்லயே வந்து இந்த படம் வந்து பீட் பண்ணிருச்சு. அதாவது வந்து 2.0 படத்தோட சைனா கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 22 கோடி தான். ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிருச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு வரைக்கும் 27 கோடி. சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல இந்த படம் 25 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2.0 படத்தோட கலெக்ஷன் வந்து இந்த படம் பீட் பண்ணதுனால இன்னைக்கு சைனாவில் தமிழ் படங்களோட லிஸ்ட்ல இந்த படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த படம் இன்னொரு 1 வீக் போச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு 50-60 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சைனாவில் இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு ஜப்பான் நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட இருக்காங்க. மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சீக்கிரமா வந்து நாங்க ஜப்பான்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நண்பர்களே.